கண்டிப்பாண்ணே. இதுக்கிடையிலண்ணே ஜனநாயகனும், பராசக்தியும் வந்து ஜனவரி 9 நேருக்கு நேர் மோதல். இது அரசியல்ல பெரும் பரபரப்பா பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் அவருடைய கடைசி படம்னு சொல்லி விஜய் அவர்களா அனௌன்ஸ் பண்ண விஷயம். நமக்கு அத ஏத்துக்கிட கூட முடியல. எனக்கு கண்டிப்பா இருக்கும்னு. இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற கடைசி படம் விஜய்க்கு. பராசக்தியில வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்கிறாரு. பராசக்தி யாருன்னு தெரியும். ரெட் ஜெயண்ட் அவர்களுடைய விஷயமாக இருக்கட்டும். மீண்டும் சொல்லப்போனா பராசக்திங்கிறது திமுகவோட அடையாளம். கலைஞர் அவர்களுடைய வசனம் மாரி. இந்த ஜனநாயகன் பராசக்தியில மறைமுக அரசியல் எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கு? மறைமுக அரசியல் பேரில் மண்டாங்கட்டி தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சிவகார்த்திகேயனுக்கு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன். ரஜினி முருகன் மாதிரி நடிச்சிட்டு போகிறது தான் நல்லது. நீங்கள் புலி மாதிரி பூனை சூடு அந்த மாதிரிலாம் புரட்சிலாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது. கொம்பு சூவி விடுற வேலையை முதலாளித்துவம் பண்ணோம். உனக்கு விஜய்க்கு எதிராக அவர் கொம்பு சூவி விடுற வேலை தான். நீங்கள் சீரியஸாக நினச்சா எங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நாங்கள் சிரிப்பாக தான் பார்த்துருக்கோம். ஆமாம். பராசக்தியில் வந்து இந்திய எதிர்ப்பு போரெலாம் காமிக்கிறான் படத்தில். தெலுங்கில், ஹிந்தியில், ஏன்னா இப்போ எடுத்தலாம் பான் இண்டியா தானே. ஆமாம். அங்கே போய் தமிழ் எதிர்ப்பு காமிக்கிறீங்களா? அங்கே தெலுங்குன்னு எதை காமிக்கிறீங்க போல். இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு படம் ஓடுது. அதில் பல காட்சிகளை வெட்டணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இதுக்கு போயிருக்குது அந்த படம். இவர் கடைசி படம் ஏதோ நீயா சொந்தமாக இல்லையா எடுத்தா இந்த பாலையான்னு ஒருத்தருக்கிறாரு ட்ரெயினுக்கு எதிராக கையை காட்டி நிப்பாட்டுவார். அந்த படத்தை ரீமேக் தானே பண்ணுறேன். ஊருக்கே தெரியும் அது என்ன கதைன்னு. என்டர்டைன்மெண்ட் சூப்பர் ஸ்டார்னு பாலையா அவ்வளோ சாதாரணமாக முடியாது. நம்ம வாட்டர் மெலான் ஸ்டார் மாதிரி அவர் என்டர்டைன்மெண்ட் சூப்பர் ஸ்டார். மைக் கொடுத்தா அப்படி தூக்கி போட்டு சுற்றுவார். பெண்களை பிடிச்சி அப்படி தள்ளி விட்டுது போன மேடையில் வந்தாலே பல கூத்துலாம் பண்ணிக்கிட்டு இருப்பார்.